பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரங்கள் 7 முதல் 10 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 7வது சங்கீதத்திலே பென்யமீனாகிய கூஷ் என்பவனுடைய வார்த்தைகளின் நிமித்தம் தாவீது கர்த்தரை நோக்கி பாடின சிகயோம் என்னும் சங்கீதம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பென்யமீனாகிய கூஷ் வார்த்தைகளினால் தாவீதை காயப்படுத்தி இருக்கலாம். அநேகம் பேர் நம்மை வார்த்தைகளினால் காயப்படுத்துகிறார்கள். நாம் மீண்டுமாக பதில் வார்த்தைகளை சொல்லி அவர்களை நாமும் காயப்படுத்தாதபடிக்கு இந்த காரியங்களெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வரும்போது கர்த்தர் நமக்காக நியாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். இது தாவீது அறிந்திருந்தபடியாலே தாவீது தேவனை நோக்கி, என் தேவனாய் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லோருக்கும் என்னை விலக்கி ரட்சியும் என்று விண்ணப்பிப்பதை நாம் பார்க்கிறோம். நமக்கு விரோதமாக அநேகம் பேர் செயல்படும் பொழுது, நமக்கு அநேகம் பேர் பேசும் பொழுது, நமக்கு விரோதமாக அநேக காரியங்களை அநேகர் செய்யும் பொழுதும் கர்த்தரை நோக்கி நாம் நமது விண்ணப்பத்தை வைப்போம். சத்துரு சிங்கம் போல என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும். யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி சத்துரு சிங்கம் போல அவன் வகை சுற்றி திரிகிறான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய மகிமை உண்டாகும். தேவனாகிய கர்த்தர் தாமே நம்மை சகல துன்மார்க்கருடைய கைகளுக்கும் பொல்லாத சத்துருடைய கிரியைகளுக்கும் விலக்கி காப்பார். ஏனென்று சொன்னால் தாவீதினுடைய விசுவாசம் செம்மையான இடர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என்னிடது கேடகம் இருக்கிறது. அவர் தாமே நமக்கு கேடகமாய், ஆபிரகாமுக்கு கேடகமாய் இருந்தவர், நமக்கு சகாயம் செய்யும் கேடகமாய், காருண்யம் என்னும் கேடகமாய், நம்மை காத்து நடத்துகிறவராய் நம்மோடு இருந்து நடத்துவார். சத்துருடைய எல்லா கிரியைகளுக்கும் விலக்கி காப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே தாவீது சொல்வது போல் கடைசி வசனத்திலே, நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். தொடர்ந்து 8வது சங்கீதத்திலே, இதோ எங்கள் ஆண்டவராய் கர்த்தாவே நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது, உங்களுடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை துதித்து இந்த சங்கீதத்தை பயந்து சொன்னால், கர்த்தர் மனிதனை இணைக்கிறார். கர்த்தர் எத்தனையோ காரியங்களை உண்டாக்கி இருந்தாலும் நமது அறிவிற்கு அப்பாற்பட்ட பெரிய பெரிய கோள்கள், பெரிய பெரிய நட்சத்திர மண்டலங்கள், அண்ட சராசரங்கள் எவ்வளவு உருவாக்கி இருந்தாலும் கர்த்தர் மனிதனுக்கு என்று சொல்லி ஒரு மகிமையை வைத்திருக்கிறார். மனுஷனை நீர் நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிப்பதற்கும் எம்மாத்திரம் என்கின்றேன். தேவதூதரிலும் சற்று சிறியவனாக அவரது மகிமையாய் நம்மை முடிசூட்டி இருக்கிறார். அதை நினைத்து நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். தொடர்ந்து 9வது அதிகாரத்திலும், இதோ கர்த்தாவின் முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உமது அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பேன் என்று சொன்னால், கர்த்தர் நியாயம் செய்கிற தேவன், ஒரு நீதியை செலுத்துகிற தேவன். சத்துடைய எல்லா கிரியைகளுக்கும் கர்த்தர் தாவீதை விலக்கி காத்து கொண்டார். துன்மார்க்கனை அழித்து போட்டார். சவுல் தேவன் தாவீதுக்கு விரோதமாக எழும்பும் பொழுதாலும் சரி, அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக எழும்பினாலும் சரி, அவர்களெல்லாம் அழிக்கப்பட்டு போய்விட்டார்கள். ஆம், நமக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பினாலும், நீதிமானுக்கு விரோதமாய் எத்தனை பேர் எழும்பினாலும் கர்த்தர் நீதிமானை பாதுகாத்து கொள்ளுவார். நாம் பயப்பட வேண்டியதில்லை. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 10வது அதிகாரத்திலும் இந்த அநேக காரியங்கள் மாறி மாறி நமது வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாக சில காரியங்கள் நடக்குது. ஆண்டவர் எவ்வளவுதான் மாற்றி மாற்றி நமக்கு பாதுகாத்தாலும் மீண்டும் மீண்டுமாய் சத்துருவானவன் நமக்கு விரோதமாய் காரியங்களை செய்யலாம். கர்த்தருடைய எனவே இதற்கு மீண்டுமாய் கர்த்தாவே ஏன் தூரத்தில் இருக்கிறீர், ஆபத்து நேரிட சமயங்களில் ஏன் நீர் மறைந்திருக்கிறீர் என்று சொல்லி நம் சில சமயங்களிலே சில நடைபெறுதான சில காரியங்கள் கர்த்தர் நம்ம அருகில் இல்லாத போல், யோபு அப்படித்தான், கர்த்தர் நம்ம அருகில் இல்லாத போல் உணர்ந்தான். ஆனால் கர்த்தர் அருகில் நம்மை பாதுகாக்கிறார். நேற்று நாளிலே பெருங்காற்றிலே யோபுவை சந்திக்கும்படியாக வந்தார். அதே தேவன் நம்மோடு இருக்கிறார். எத்தனை சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் சரி, நமது காரியங்கள் நம்ம எவ்வளவு நெருக்கப்பட்டு போனாலும் சரி, கர்த்தர் நம்மை மறப்பதில்லை. கர்த்தாவே எழுந்தருளும் தேவனே, உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதையும் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரர் விண்ணப்பிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். ஆம், இந்த அருமையான நாளிலும் கர்த்தர்
துன்மாக்குடைய கொடூரமான காரியங்களிலிருந்து பிள்ளைகளை காப்பாராக. மறைவிடத்திலிருந்து குற்றமற்றவனை கொள்ளுகிறதான காரியங்கள், ஆம், ஏழையின் ரத்தத்தை சிந்துகிறதான காரியங்கள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்மை காத்து நடத்துகிறார். மண்ணான மனுஷன் நீ பலவந்தம் செய்யப்படாதபடிக்கு தேவரை திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உடைய செவிகளை சாய்த்து கேட்டருளும் என்று சொல்லி இந்த விண்ணப்பத்தை 10வது அதிகாரம் முழுவதும் ஒரு விண்ணப்பமாகவே அறிந்திருக்கிறது. நமக்கு விரோதமாக அநேக காரியங்கள் எழும்பும் பொழுது நாம் இந்த ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்துள்ளார். அவரே நியாயாதிபதி, நீதி செய்கிறவர். அவர் நமக்கு நீதி செய்வார், நமது வேண்டுதலை மறவார். கர்த்தர் பரிசுநாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புக்கொடுப்பு கர்த்தர் தாவீதோடு தாவீது சத்துருக்களெல்லாம் அழித்து தாவீதுக்கு ஜெயம் கொடுத்தவர் நம்மோடு இருந்து நமது வாழ்க்கையிலும் ஜெய கம்பீரத்தை உண்டு பண்ணுவாராக. பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன், ஆமீன்.